பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 43-44வது வசனம். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிடுவான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். இன்று தேவனுடைய வார்த்தை ஆயத்தமாயிருங்கள். திருடன் இன்ன ஜாமத்துல வருவான். ஒரு வீட்டை பூட்டிட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம், இல்லை எங்கேயாவது போயிடுவோம். திருடன் என்ன நேரத்துல வருவான்னு தெரியாது. ஒரு பூட்டின வீட்டுக்குள்ள அவன் இறங்கி எல்லாத்தையும் அபகரிப்பான். வீட்டுல யாரும் இருக்கும் போது அவங்க அந்த திருட்டை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிதான் திருடன் என்ன நேரத்துல வருவான்னு எந்த வீட்டு எஜமானுக்கும் தெரியாது. அதே மாதிரிதான் மனுஷகுமாரன் நினையாத நாளில் வருவார். நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருப்போம். வாழ்க்கை என்ற ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருப்போம். ஓடிக்கிட்டு இருக்கும் போது சில பேர் அவர் வரும்போது சில பேர் விசுவாசத்துல இடறி இருப்பாங்க. அவர் வரும்போது சில பேர் அந்த அடைந்த பரிசுத்தத்தை பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருந்த சில பேர் பரிசுத்தத்துல இடறி விடுவாங்க. சத்தியத்தின்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டு நடந்துட்டு இருந்தவங்க சில பேர் இடறி விடுவாங்க. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆண்டவர் நாளைக்கு தான் வருவாரு அப்படி இப்படின்னு கொஞ்சம் விழிப்பு இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரர் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அவர் எப்ப வேணாலும் வருவாருங்க. இப்போ நடக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரஷ்யா இஸ்ரேல் போர், ஒரு பக்கம் கொரியா, எல்லா இடத்துலயும் போர் நடந்துட்டு இருக்கு. சில இடத்துல இயற்கையினால பேராபத்து. இயற்கை எல்லாம் அவருடைய கரத்துல இருக்கு. சில இடத்துல, நிறைய இடத்துல இப்போ உலக யுத்தத்துக்காக உலகம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதன் மத்தியிலும் தன்னுடைய நோக்கத்தை அறிஞ்சு கொண்டு, என்னுடைய வேலை என்னன்னு அறிஞ்சு கொண்டு, தானும் தன் குடும்பமும் தன் சுற்றி இருக்கிறவங்களும் ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. 20 வருஷமா, ஏன் 10 வருஷமா, 20 வருஷமா, 50 வருஷமா ஆண்டவர் வராரு வராரு வராருன்னு அநேகர் ஆயத்தமா இருந்து தன்னுடைய ஓட்டத்தையும் முடிச்சு நிலைப்பாரி கொண்டிருக்காங்க. ஆண்டவர் ஏன் இன்னும் வரல அப்படின்னா, அவரு யாருமே நரகத்துக்கு போகிறதுக்கு அவர் விரும்பாத தேவன். எல்லாருமே அவர் கூட வரணும் அப்படின்னு ஆசைப்படுகிற தேவன். ஒருத்தரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும், இதுதான் அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். அதனால உலகத்துல கடைசி எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதல் அப்போ ஆண்டவரை உணர்ந்து ஆண்டவருடைய அன்புக்கு நேராக திரும்புகிற அநேகர், அந்த ஒரு கூட்டம் ரெடி ஆகும். ரெடியான பிறகு எல்லாம் ரெடி. இஸ்ரேல் எல்லாம் ரெடி, ஜெருசலேம் புது ஆலயம் எல்லாம் ரெடி. கடைசியா ஒரு கன்றுக்குட்டி அடிக்கப்படணும், அதுவும் ரெடி. அந்த கன்றுக்குட்டியும் ரெடி, அந்த கன்றும் ரெடி, எல்லாம் ரெடி. ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில கரைத்திரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? சத்தியத்தின்படி வாழ்றீங்களா? அதுதான் முக்கியம். மணவாளன் வராருன்னு சொல்லிட்டு புத்தி இல்லா கன்னிகைகள் போல 5 பேர், புத்தி இல்லா கன்னிகைகள் போல விளக்கு தீப்பெட்டி இல்லாம போனவங்களை மத்தேயு அதிகாரத்துல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். புத்தி இல்லாத கன்னிகைகள் போல இல்ல, புத்தி உள்ள கன்னிகைகள் போல நெருப்பு, அந்த விளக்கு எல்லாத்தையும் பத்த வச்சுட்டு, நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்மளுடைய எல்லா அநீதியான செயலெல்லாம் விட்டு நீதியை செய்து, நீதியும் ஞானமும் சத்தியமும் ஆகிய ஜீவனும் ஆகிய அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடங்க. அவர் சீக்கிரம் வருகிறார். எல்லாரும் ஆயத்தமாவும். அவரோடு கூட அவர் வரும்போது
எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு ரெடியா இருங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக மாத்திரம் இருக்கிறார். அவருக்கு அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் இருக்கிறது. அவரு சில டைம்ல நம்ம அவர் கையில இருந்து அடி வாங்குவோம். சில டைம்ல அவர் நம்மள அடிப்பாரு. அந்த டைம்ல இந்த வார்த்தையை பிடிச்சுக் கொள்ளுங்க. தான் நேசிக்கிற புத்திரனை அவர் சிட்சை செய்கிறார். ஈஸியா யார் மேல கை வச்சிட முடியாதுல்ல. அதுக்கும் பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஏசப்பா தான். அவர் என்ன பண்றாருன்னா, நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். இந்த உலகத்துல நம்ம மாம்சம், நம்ம ஃப்ளெஷ்ஷா இருக்கோம். இந்த ஆத்துமா தான் மேட்டர். இந்த ஆத்துமா நம்ம இறந்து போன பிறகு இந்த ஆத்துமா யார் இடத்துல போகுது? பரலோகத்துக்கு போதா? நரகத்துக்கு போதா? அதுதான் முக்கியம். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். எல்லோரும் ஆயத்தமானவங்க இன்னும் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, நீ நினையாத நாளிலே எங்களுக்காக வரப்போகிறீர். அதற்காக நன்றி. இயேசுப்பா, உம்முடைய வெளிச்சத்தை, இயேசுப்பா, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக, இயேசுப்பா, இன்று எங்களுக்கு இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுப்பா, நீர் நினையாத நாளிலே வர இருக்கிறீர் தகப்பனே. இயேசுப்பா, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட, இயேசுப்பா, இன்னும் அநேகரை உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக்க கிருபை செய்வீராக தகப்பனே. இசப்பா, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, இசப்பா, ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்த அந்த பரிசுத்த வாழ்க்கையை கற்றுத் தருவீராக தகப்பனே. இசப்பா, உம்மை இன்னும் அறியணும், உம்முடைய அன்புக்குள்ளாக இன்னும் மூழ்கணும் தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, நாங்கள் கண்கூடாக இந்த உலகத்துல இசப்பா என்னென்ன நடக்குது, என்னென்ன அக்கிரமங்கள் நடக்குது, இசப்பா, ஒரு பக்கம் இயற்கையினால இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு பக்கம் தண்ணீரினால் தத்தளிச்சு கொண்டு இருக்கிற ஜனங்களை இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, எல்லோரையும் நீர் இசப்பா, யார் யார் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, இன்னும் மனம் திரும்பாமல் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, இன்னும் உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களையும் உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம். இசப்பா, நீர் நீர் அவர்களை இயேசப்பா உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய அன்பை இயேசப்பா நீர் அவர்களுக்குள்ளாக வெளிப்படுத்துவீராக தகப்பனே. இயேசப்பா, நீர் வருகிற நாட்களில் இயேசப்பா விசுவாசத்தையும் காத்துக்கொண்டு, நீர் கொடுக்கிற பரிசுத்தத்தையும் காத்துக்கொண்டு வாழ இயேசப்பா எங்களுக்கு எல்லோருக்கும் கிருபை பாராட்டுவீராக. இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, உம்முடைய வருகை வரைக்கும் நிலைத்திருக்க எங்களுக்கு எல்லோருக்கும் கிருபை தருவீராக தகப்பனே. இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.